எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறதுனா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லிதான், மீனத்தில், விருச்சிகத்தில், கடகத்தில் ஒருவேளை குரு இருந்தாலோ, கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், பணவரவுகள் தனலாபங்கள் நன்னா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா, அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து, உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து, எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் எல்லாத்துலேயுமே பிழை இருக்கும். 100 ஜாதகம் பார்த்தோன்னா ஒரு 80 ஜாதகங்களில் பிழை இருக்கும். 4.5னா 4.5க்கு பறிக்கவே மாட்டீங்க. 4:28 இருக்கும், இல்லை 4:31 இருக்கும். இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பொதுவாக இருந்துகிட்ருக்கும். ஸோ அதை வச்சு ஜாதகம் மாறுமான்னு கேட்டால் எவ்ரி 50 செகண்ட்ஸ் 48லேருந்து 50 செகண்டுக்குள்ளே கண்டிப்பாக ஜாதகம் மாறக்கூடிய பிராப்தம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வச்சு நிர்ணயம் பண்ண முடியுமான்னு கண்டிப்பாக உண்டு. இது என்ன எக்ஸாம்பிள் பார்த்தா, பர்த் டைமில் பார்க்கும்போது 2 குழந்தைகள் ட்வின்ஸ் பிறந்திருக்கோம்ல, அதுதான் எவிடன்ஸ். அதனால் பொதுவாக ராசியாதிபதி, லக்னாதிபதி, அப்புறம் மாரகாதிபதி இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த வருஷம் பிறந்த அத்தனை பேருக்கும் இருக்கும். இப்போ சூரியன் ஒரு இடத்துல நீச்சம் பெறார் ஐப்பசி மாதத்துலனா அந்த மாதம் ஃபுல்லாக சூரியன் நீச்சம். அப்போ எல்லாருக்குமே அப்பானால பிரச்சனையாக கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, டைமை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். ஐப்பசி மாதத்தில் நிறையா விஷயங்கள் நம்ம சொன்னது நடந்தது. அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்தீங்க. எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணி நிறையா பேர் எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சரி, ஒவ்வொரு ஃபோன் கால்லையும் சரி, நேரடியாக என்ன சில இடங்களில் பார்க்கும் பொழுதும் அதை ரொம்ப ஒரு மிகப்படுத்தி பேசிகிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் நான் எல்லாருக்கும் ஒரு நன்றியும் பெரிய ஒரு ஆனந்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்திற்கான பலன்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நவம்பர் மாதம் எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்க போகிறது, 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா, கடகத்தில் குரு உச்சமாக உட்காந்துருக்கிறது 15 நாளைக்கு. அதுக்கப்புறம் குரு அந்த இடத்துலேருந்து வக்கரமாகிறார். சூரியன் 16ஆம் தேதி வரைக்கும் ஐப்பசி மாதமாக இருக்கிறதுனால சூரியன் துலாத்தில் உட்காந்துருப்பார். செவ்வாய், புதன் ரெண்டும் விருச்சிகத்தில் உட்காந்துருக்கு. சூரியன் சுக்கிரனும் சேர்ந்து துலாத்தில் உட்காந்துருக்கிறது. அதுக்கப்புறம் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் உட்காந்துருக்கக்கூடிய இந்த நிலைமைகளில் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் எவ்ரி 2.5 days there is a சேஞ்சுங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கு. ஸோ பேசிக்கலாக பார்க்கும்பொழுது இந்த ஒரு மாதம் எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறதுனா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுங்க. ஒரிஜினலாக உங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் பட்சத்தில், இல்லை சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் எந்தெந்த இடங்களில் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறேன். அதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குது. மீனத்தில், விருச்சிகத்தில், கடகத்தில் ஒருவேளை குரு இருந்தாலோ, வக்கரமாக இருந்தாலோ, அல்லது மகரத்துலேயும் வக்கரமாக இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி சனியும் சரி, கடகத்துலேயோ, விருச்சிகத்துலேயோ, மீனத்துலேயோ, மகரத்துலேயோ ஒருவேளை உங்களுடைய சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கெல்லாம் நல்லதாக நடக்கும், கெட்டதே நடக்காது. ரெண்டாக பிரிச்சிடலாம். நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன்கள், நவம்பர் 15க்கு அப்புறம் கம்ப்ளீட்லி ஒரு சேஞ்ச் கொடுக்கக்கூடிய பலன்கள். ஒருவேளை யாருக்கும் ஜாதகத்தில் வக்கரமாக எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா 16ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு கோல்டன் ஈரா, கோல்டன் டைம்னு சொல்லலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குன்னு கேட்டால், வக்கரமாக இல்லாத கிரகங்கள் ஒரு வேளை இருக்கும் பட்சத்தில் விருச்சிகம், கடகம், மகரம், அதுக்கப்புறம் மீனம், இவங்களுக்கெல்லாம் செம்ம டைமிங், அருமையாக இருக்குது. சரியா? ஒருவேளை உங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் பட்சத்தில், சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் யார் யாருக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இவங்களுக்கெல்லாம் செமையாக இருக்கும். ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கிட்டத்தட்ட 4 ராசி ஒரே மாதிரி தான் வரும். அதனால் பெருசாக பாதிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. எந்தெந்த ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, மெயினாக சிம்மம், மேஷம்,
அதுக்கப்புறம் தனுசு. இந்த 3 ராசிகளும் சற்று கவனமாக இருக்கணும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், பணவரவுகள், தனலாபங்கள் நன்னா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா மிதுனம், துலாம், கும்பத்துக்கு நல்ல பணம் வரும். மகரத்துக்கும் பணம் வரும். பேசிக்கலாக நவம்பர் மாதத்தில் பணமழை கொட்ட போகக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு? கொடுத்த பாக்கி, அரியர் பணம், எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விதமான பணம், இதெல்லாம் வந்து மெயினாக மிதுனம், துலாம், கும்பம், மகரம் இவாளுக்கெல்லாம் வரப்போகிறது. இன்க்ளூடிங் கடகத்துக்கும் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வீடு வாங்க போகிறோம் இல்லை நிலம் வாங்க போகிறோம் நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானம் யாருக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக விருச்சிகம், கடகம், கன்னி, மீனம், ரிஷபம், மகரம் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடு அமையக்கூடிய பிராப்தம் உண்டு. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து அப்பாடா கொஞ்சமாக நான் வெளியே வரேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு கேட்டால் 100% கன்னி, துலாம், மகரம், கும்பம், ரிஷபம், மிதுனம் இந்த 6 ராசிகளும் கண்டிப்பாக உடல்நிலைகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை கரெக்டாக செட் ஆகிடும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதத்தில் செம்ம சூடாவீங்க, பயங்கர டென்ஷன், அடி போலி பயங்கரமான கோபம் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை யாருக்குன்னா விருச்சிகத்துக்கு. விருச்சிகம், கடகம், அதே மாதிரி ரிஷபம், மீனம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் கொஞ்சம் பொத்துண்டு வரும். ஏன்னா வேணும்னே டென்ஷன் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நிலைகள் இருக்க, ராசி லக்னங்கள் இந்த மாதிரி மாறுபட்ட கண்ணோட்டத்தில் நடக்கக்கூடிய நிலைமைகள் இருக்க எந்தெந்த இடங்கள் அதிகமாக பாதிக்கப்படும்? அதாவது என்னென்னா இந்த நவம்பர் மாதத்தில் 8ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கப்படுது. அதாவது மழை சும்மா அடமழையாக பெய்யும். எல்லாம் போட்லாம் வாங்கி வச்சுக்கிறது தான் பெட்ரு. அது ரிஷபம்னா கன்னி, அதாவது ரிஷபம், கன்னி, மகரத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய இடங்கள் பார்த்தா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரிசா, சத்தீஸ்கர், ஆந்திரா ஃபுல்லாக வந்து வாஷ் அவுட் ஆகக்கூடிய நிலமை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈவன் இந்த சைடில் நம்ம விழுப்புரம் வரைக்கும், திருவண்ணாமலை வரைக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள். கோயம்புத்தூர் செக்டார் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகும். மழையினால், நிலச்சரிவுகளினால் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். இராணுவத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் பெட்டர். எதிர்பாராத அசம்பாவிதம், நம்ம ஹெல்ப் பண்ண போய் லாஸ்ட்டில் பிரச்சனையில் அவங்க மாட்டிக்கக்கூடிய நிலைமைகள்ங்கிற மாதிரி இருக்கிறது மெயினாக சொல்லணும்னா. இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தேசங்கள்னு பார்த்தோன்னா மெயினாக போலண்ட், ஐஸ்லேண்ட் இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்படும். அதாவது பயங்கரமான ஹரிக்கேன்னு சொல்லுவோம்ல, பயங்கர ஒரு ஃப்ளட்ஸு, சுனாமி மாதிரி விஷயங்கள், அதாவது பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது பேரழிவுகள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். இன்க்ளூடிங் வாஷிங்டன் வரைக்கும் பிரச்சனை வரும். யூஸுமே கவனமாக, அதில் போர்ட்லண்டுன்னு இருக்குது, அந்த இடமும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பர்ஷியா, ஜார்ஜியா, அயர்லாந்து, சிப்ரஸ், போலண்ட், ஹாலண்ட், ஐஸ்லாண்ட் இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமான மழை, வெள்ளம், பூகம்பம், இயற்கையான அழிவுகள் மிக அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஈக்குவடார், சவுத் ஆஃப்ரிக்கா, ஃபிஜி தீவுகள், பிரேசில், ஸ்வீடன், மொராக்கோ இந்த மாதிரி இடங்களும் பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதெல்லாம் புரட்சி வெடிக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பெரிய ஒரு புரட்சி, பெரிய அழிவுகள், விபத்துக்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்தந்த இடங்கள்ல இருக்குது. இந்தியா லெவலில் பார்க்கும்போது ஒரிசா, பீகார், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி இடங்களில் மிக அதிகமான மழை, வெள்ளம், பூகம்பம், இயற்கையான பேரழிவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். விபத்துக்கள் நிறைய பார்ப்போம். அதாவது அசம்பாவிதம், ட்ரெயின் வந்து போகும்போது குவாஷ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி வாகன விபத்துக்கள் நிறையா நடந்துகிட்ருக்கு, இல்லைன்னா ஃப்ளைட்டில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் தான் மிக அதிகமாக இந்த மாதிரி இடங்களில் பார்ப்போம். அதுக்கும் மேலே ஃப்ளட்ஸ்னால பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. மத்திய பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் ஸோ இந்த இடங்களிலுமே பொதுவாகவே நிலச்சரிவுகள், நிலத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கரமான புரட்சி எடுக்கக்கூடிய பிராப்தம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நிறைய இடங்களில் மழை, வெள்ளம், பூகம்பம், அசம்பாவிதங்கள், இதுதான் லைட்னிங் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவோம், அதெல்லாம் ரொம்ப அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த நவம்பர் மாதத்தில் இந்தந்த இடங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ட்ராவல் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக போகிறது தான் நல்லது. ஸோ இந்த ஒரு நவம்பர் மாதத்தில் பொதுவாகவே எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு கண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.